ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவர் வாயில் மண்ணு என்பது என் வாக்கல்ல, எளியோர் வாக்கு. ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை பாமர விளக்கமாக இல்லாமல் படித்தவர் விளக்கமாக சொல்லுங்கள் பார்ப்போம். சிவன் அடியார்களான நாயன்மார்களே விஷ்ணுவை தொழுதிருக்கிறார்கள். அதே சமயம் ஆழ்வார்களும் சிவனை போற்றி இருக்கிறார்கள். புதிர் போடுகிறீரா? இல்லை, பதில் சொல்கிறேன். சிவபெருமானை நாரணன் கான் என்று புகழ்ந்து பாடுகிறார் அப்பர் பெருமான். திருமாலை முக்கண்ணப்பா என சிவன் பேர் காட்டி பாடுகிறார் நம்மாழ்வார். நாவுக்கரசரோ நயமாக ஹரி அல்லால் தேவி இல்லை என்று சிவசக்தியோடு விஷ்ணுவையும் சேர்த்து பாராட்டுகிறார். திரைடங்கு சடையானை வலத்தே வைத்து என்று ஈசனை பணிகிறார் திருமங்கை ஆழ்வார். இப்படி நாயன்மார்களும் ஆழ்வார்களுமே ஹரிவேறு ஹரன் வேறு என்று பேதம் பார்க்காத போது நமக்குள் இந்த வாதம் தேவைதானா? ஹரியும் சிவனும் ஒன்று என்றால் சிவனுக்கு தனி கோயில், விஷ்ணுவுக்கு தனி கோயில் இருப்பதன் காரணம் காட்சி ஒன்றாக இருக்கும் போது அதை பார்க்க கண்கள் இரண்டாக இருப்பதின் நோக்கம் ஒரு கண் போதாதா? மக்களை காக்க சிவன் ஒரு கண்ணாகவும் விஷ்ணு ஒரு கண்ணாகவும் தனித்தனியே கோயில் கொண்டிருக்கிறார்கள். வேற